தேர்தல் நெருங்க நெருங்க தாவேகாவினருக்கு அரசியல் ஆர்வம் அதிகரித்து கொண்டே செல்கிறது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய தலைவர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று இப்போதே போட்டி வச்சுட்டு வராங்க. அதில் ஒரு படி மேலே போய் மதுரை ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டரை ஒட்டி மதுரையை கலக்கிட்டு வராங்கன்னே சொல்லலாம். அந்த போஸ்டரில் ஒட்டப்பட்ட வாசகங்களும் பரபரப்பாக ஏற்படுத்திக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மதுரை சட்டமன்ற தொகுதியில், மதுரை மேற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார், முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறார். அதே மதுரை மேற்கு தொகுதியில் தான் 2026 திமுக கைப்பற்றுன்னு சொல்லி திமுக தரப்பில் அமைச்சர் மூர்த்தி பம்பரமாக சுற்றி சுரண்டு வராருன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில் தான் தாவேகா சார்பில் மதுரை மேற்கு தொகுதியில் தாவேகா வேட்பாளராக விஜய் போட்டியிட்டு 1,00,000த்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் என்றும் அதற்காக மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்டர் தான் இப்போ அனைவரின் கவனத்தை ஈர்த்துக்குன்னே சொல்லலாம். அந்த போஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் இருக்கையில் விஜய் இருந்து கையெழுத்து போடுவது போலவும் அது மீறி ஒட்டப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா மதுரை மேற்கு தொகுதியில் தான் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக முழுமையான சட்டமன்ற தேர்தல் சந்திக்கும் போது மேற்கு தொகுதியில் மையம் வச்சு குறிவைத்து போட்டியிட்டார். அந்த வகையில் இவர் மற்றொரு எம்ஜிஆராக உருவாக்க முயற்சிக்கிறாரோ என்ற எண்ணமும் தாவேகா சார்பில் விஜய் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிடுவார் என்ற எண்ணமும் அந்த தொகுதியில் உள்ள தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இந்த போஸ்ட் அரசியல் தற்போது இணையதளத்தில் மிக வேகமாக வைரலாகி வருகிறது குறிப்பிடத்தக்கது.